வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது புலிகள் அமைப்பை அழித்து மஹிந்த ராஜபக்ஷவை கைது செய்தால் அரசாங்கம் அந்த கணமே கவிழும் என்று சொல்லியும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாதத்துல மஹிந்த ராஜபக்ஷவை நெருக்கடிக்குள்ளாக்குவது முற்றிலும் தவறானது என்று சொல்லி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகி கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்கு வாக்குமூலம் வழங்கி சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பொழுதுல நிறைய அவருக்கான ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதும் தெரியும். அவை தொடர்பான காணொலிகளும் நேற்றைய தினம் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இது தொடர்பாக தான் விமல் வீரவன்ச இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே அவர் தொடர்ந்து பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது இந்த தரமற்ற நிலக்கரி இறக்குமதியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தை அரசாங்கம் 18% மின்கட்டண அதிகரிப்பு ஊடாக பொதுமக்கள் மீது சுமத்துகிறது. தரமற்ற நிலக்கரியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்டத்தை மீள அறவிடுவதற்கு இதுவரையில் ஒரு முறையான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்று சொல்லியும் போலியான வாக்குறுதிகளை மாத்திரம்தான் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாகவே கொடுத்து வந்திருக்குன்னு சொல்லித்தான் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் $2.5 மில்லியன் மோசடி நடந்தது என்பது என்னவென்று சொல்லி தெரியவில்லை. இந்த மோசடி விடயத்தில் அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கைகளையும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். அரசாங்கத்தினுடைய ஊழல் மோசடிகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்திருப்பதாகவும் கடந்த கால அரசாங்கங்களுடைய ஊழல் மோசடிகளுக்கு மாத்திரம்தான் இந்த அரசாங்கம் முன்னுரிமை வழங்குகிறது, அதற்காகத்தான் குரல் கொடுக்கிறது, அப்படியானவர்களுக்கான விசாரணைகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடைய சொத்து விவகாரம் பற்றி ஆராய்வதில் மாத்திரம்தான் அதிக கவனம் செலுத்துவதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கின்றார்கள் தானே, எனவே அப்படிப்பட்ட தமிழர்கள் புலி ஆதரவாளர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடைய இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக அழைக்கப்பட்டிருந்தார் தானே, அது அதற்கான ஒரு விடயமாகத்தான் இருந்திருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடாக சொல்லியிருக்கின்றார். எனவே புலிகளை அழித்தொழித்து மஹிந்த ராஜபக்ஷவை கைது செய்த அந்த கணமே அரசாங்கம் கவிழும். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாதத்துல மஹிந்த ராஜபக்ஷவை நெருக்கடிக்குள்ளாக்குவது என்பது முற்றிலும் தவறான விடயம் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே புலிகளுடைய அமைப்பினுடைய தேவைகளுக்காகவே இந்த முப்படைகளுடைய முன்னாள் உயர் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அரசு புலனாய்வின் முன்னாள் பிரதானியான சுரேசாலேவும் அவ்வாறு தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கின்றார். தேசியத்திற்கு எதிரான செயல்பாடுகள் தான் அரசாங்கத்திற்கு எதிராக அமையும் என்று சொல்லியும் ஒரு எச்சரிக்கை பதிவு ஒன்றை இந்த அரசாங்கத்திற்கு விமல் வீரவன்ச முன்வைத்திருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த எரிபொருள் விடயம் தொடர்பாக இவர் சொல்லியிருக்கின்றார் தானே, அந்த வகையில் அவை பற்றி இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால், எரிபொருள் நுகர்வை குறைப்பதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்று சொல்லியும் அதற்கேற்ப எரிபொருளுடைய விலையை உயர்த்துவது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி அன்றகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கின்றார். நுவரெலியா மாவட்டத்தில் சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதுதான் ஜனாதிபதி இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது உலக சந்தையினுடைய எரிபொருள் விலை உயர்வால் தான் இலங்கையினுடைய எரிபொருளும், அதாவது 1 லிட்டர் டீசலுடைய விலை என்பது $720 உயர்ந்திருக்கிறது. இருப்பினும் அரசாங்கம் 1 லிட்டர் டீசலுக்கு ரூபாய் 100 செலவழித்து அதனை மக்களுக்கு $392 வழங்குவதனால நஷ்டம் ஏற்பட்டது என்று சொல்லியும் இது நீண்ட கால நோக்கில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியும் தான் சொல்லியிருக்கிறார். இதனூடாகத்தான் எரிபொருட்களுடைய விலை என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜனாதிபதி தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், பிப்ரவரியில் எண்ணெயினுடைய இறக்குமதிக்காக $98 மில்லியன் செலவிடப்பட்டிருக்கிறது. மார்ச்சில் $216 மில்லியன் செலவிடப்பட்டிருக்கிறது. ஏப்ரலில் $368 மில்லியன் செலவிட்டிருக்கப்படுகிறது. எனவே மே மாதத்தில் $522 மில்லியன் செலவிடுவோம் என்று சொல்லி கணக்கிட்டிருக்கின்றோம். எனவே பிப்ரவரியுடன் ஒப்பிடுகின்ற போது நீங்கள் இந்த செலவிடக்கூடிய தொகைகளை ஒப்பிடுகின்ற போது 6 மடங்கு அதிகமாக எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சில சவால்களுக்கு மத்தியில் தான் நாம் பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டியிருக்கிறது. அதற்காகத்தான் எரிபொருட்களை கூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. நம்ம உலக சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் தான் இந்த மாற்றங்களுக்கான காரணம் என்ற ரீதியில தான் அன்றகுமார்
திசாநாயக்க சொல்லியிருக்கின்றார். எண்ணெய் விலையை பார்க்கிற போது 1 லிட்டர் டீசலினுடைய விலை என்பது சுமார் 720 இருக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சகம் கூறியிருக்கிறது. ஆனால் லிட்டருக்கு வந்து 392 ரூபாய்க்கும் வழங்கப்படுகிறது. இதில் அரசாங்கத்திடமிருந்து ரூபாய் 100 செலவாக பெற்றுக்கொள்ளப்படுகிறது. பிறகு எண்ணெய் நிறுவனத்திற்கு 492 ரூபாய் மட்டுமே கிடைக்கிறதுன்னு சொல்லியும் அதிலும் அவர்களுக்கு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும். எனவே எண்ணெய் நிறுவனத்தினால வரக்கூடிய இவ்வாறான நஷ்டங்கள், உலக டாலர்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், அதே நேரத்தில் தொடர்ச்சியாகவே இறக்குமதி செய்யக்கூடிய அந்த டாலர்களுடைய பெறுமதியில் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் என்பது அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய நஷ்டமாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு காரணம் சில கடந்த காலங்களுடைய அரசாங்கங்கள் தான் அதனை சரியாக பராமரிக்கலை என்று சொல்லி இவர் கடந்த கால அரசாங்கத்தின் மீதான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார். இந்த எண்ணெய் நிறுவனத்தினால அரசாங்கத்திற்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 84 பில்லியன் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் கருவூலத்தால் தான் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. மின்சார கட்டணம் அப்படியே தான் இருக்கிறதுன்னு சொல்லியும் எண்ணெய் விலை உயர்வு இன்று தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு நாங்கள் சில சலுகைகளை வழங்கி இருக்கிறோம். மின்சார கட்டணம் தொடர்பாகவும் சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். மின்சார கட்டணம் 18 வீதத்தால் அதிகரித்தாலும் இந்த உயர்வு 95% மக்களை பாதிக்கவில்லை என்று சொல்லியும் மின்சார கட்டணம் சுமார் 5 வீதம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் கருவூலத்திலிருந்து பணம் வழங்கி எண்ணெய் நிறுவனத்தையும் இந்த மின்சாரத்து சபையும் எம்மால வந்து தொடர்ந்து நடத்த முடியாது. இப்போது நடத்தினாலும் அதனை தொடர்ந்து எதிர்காலத்தில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே அவற்றை நாங்கள் திறமையானவையாக மாற்ற வேண்டும். இதன் அடிப்படையில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் மற்ற விடயங்களில் வந்து நாம் நிர்வாகங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். எரிபொருள் நுகர்வை குறைப்பது தான் எங்களுடைய இலக்காக இருக்கிறதுன்னு சொல்லியும், ஏன்னு சொன்னால் எரிபொருள் என்பது அதிகரிக்கின்ற போது இந்த பழைய நுகர்வு இருந்தால் புழக்கத்தில் வரக்கூடிய டாலர்களுடைய அளவும் என்பது அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த நுகர்வை ஓரளவிற்கு கட்டுப்படுத்துகின்ற போது, அதாவது பயன்படுத்தக்கூடிய எரிபொருட்களை கட்டுப்படுத்துகின்ற போதும் அதே நேரத்தில் மின்சாரத்தையும் அவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்ற போது, சிக்கனமாக பயன்படுத்தப்படுகின்ற போது தான் இவ்வாறான மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றார். அதே நேரத்தில் எரிபொருள் தொடர்பாக இருக்கக்கூடிய தீர்வுகளை கூடிய விரைவில் நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லியும் அன்றகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கின்றார். இதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயமும் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. தொடர்ச்சியாகவே அவை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். அதாவது மறைந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியான கபில சந்திரசேனவனுடைய மரணம் தொடர்பாக நாளுக்கு நாள் ஒவ்வொரு விடயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது போலி பிணையாளர்கள் தொடர்பாகவும் தொடர்ச்சியாகவே பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் 2 போலி பிணையாளர்களை போலீசார் வந்து கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதனூடாக சில விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது. அதாவது இவர்கள் பல சந்தர்ப்பங்களில் கிராம உத்தியோகத்தர்களுடைய சான்றிதழ்களை பெற்றுள்ளதாக விசாரணைகளூடாக தெரிய வந்திருக்கிறது. இதனை நீதிமன்றத்தில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் போலீசார். இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து தற்போது வரை பார்க்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம உத்தியோகத்தர்களுடைய சான்றிதழ்களையும் மற்றொரு சந்தேக நபர் 7 கிராம உத்தியோகத்தர்களுடைய சான்றிதழ்களையும் பெற்றுள்ளதாக விசாரணைகளூடாக தெரிய வந்திருக்கிறது. எனவே இவர்கள் இந்த ஒரு விடயம் மட்டுமல்ல, நிறைய விடயங்களுக்கும் இப்படியான ஒரு போலியான பிணை கைதிகளாக அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு முக்கியமாக இருக்கிறது. எனவே இந்த குறித்த சந்தேக நபர்கள் தங்களுடைய வசிப்பிடத்தை உறுதிப்படுத்தி அந்த கிராம உத்தியோகத்தினுடைய சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டதாக போலீசார் வந்து மேலும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே கபில சந்திரசேனவிற்கு 2 பிணையாளர்கள் போலி பிணையாளர்கள் கையொப்பமிட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அவரை கொண்டு வந்ததுன்னு சொல்லி இன்னும் ஒரு நபரையும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் விசாரணையில் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அப்படி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற போதுதான் இந்த ஒரு விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது. இதே நேரத்தில் இவை தொடர்பாக மேலதிகமாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு சில விடயங்கள் வெளித்தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.